நம்ம இப்போ நெத்திலி மீன் பிக்கிள் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாமா? இது ஒரு 1/4 கிலோ நெத்திலி மீன் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, உப்பு, கொத்தமல்லி, கடுகு, ஜீரகம், வெந்தயம், மஞ்சள் தூள், பூண்டு, டீட்டி பெருங்காயம். இதெல்லாம் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணோடனே நல்லா சூடு ஏறணும். ஏறினது பின்னர் நம்ம கடுகு, வெந்தயம் வறுத்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்படி வச்சு பார்த்தா அனல் தாவும். அந்த அனல் தாவையில் நமக்கு ஹீட் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். கையை வச்சு பார்த்துடாதீங்க. இப்போ ஒரு 1/4 கிலோ இதுக்கு மீனுக்கு ஒரு 2.5 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 2-3 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இது நல்லா பொரியணும். பொரிஞ்சு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா அந்த வெடிக்கிற சவுண்டு நிற்கும். ஓகேவா? நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதை மாற்றி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். அதே பேன்லேயே நம்ம வெந்தயம் வறுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூனுக்கு ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போதும். இது ரொம்ப கசப்பு ஏறிடும். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா செவந்து வர மாதிரி கருத்து எடுத்துக்கலாம். கருத்தை விட்டால் அது பிக்கலே கருகின ஸ்மெல் அடிக்கும். ஆனால் செவந்து வந்தால் போதும் நமக்கு. இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. கொதிக்க ஆரம்பிக்குது. இதுதான் இதோட இது போதும். செவந்தது. இதை வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எண்ணெயெல்லாம் வேண்டாம். நோ ஆயில். ஓகே, இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆக போட்டுருந்தோம். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை நம்ம நெக்ஸ்ட்டு மீன் அது நல்லா ஆறின உடனே மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீனை பொறுக்கி வைக்கலாம். அதுக்கு தேவையான நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டால் ரொம்ப இப்போ நம்ம செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய். இது செக்கு எண்ணெய். அந்த செக்கு எண்ணெயை நல்லா ஒரு 3-4 ஸ்பூன் நல்லா விட்டுக்கலாங்க. அப்போ தான் நல்லா பொரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நல்லா எண்ணெய் சூடு ஏறின உடனே இந்த நெத்திலி மீனை எடுத்து அதில் நல்ல தண்ணியை வடித்து எடுத்து எண்ணெயில் பொரித்து எடுக்க வேணும். நல்லெண்ணெய் ஸ்மெல் மணமாக இருக்குது. இப்போ மீனை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா பிரிஞ்சு வரணும். எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் ஸ்மெல்லு, இது எல்லாமே நல்லா கோல்டன் கலராக ஃப்ரை ஆகி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே ஃப்ரை ஆகட்டும். நம்ம பாருங்கள் எவ்வளோ கலப்பன்னு எண்ணெய் தண்ணி எல்லாம் பிரிஞ்சு இதாகுது. இதே மாதிரி ஆகட்டும். இப்படி உதிரியாக இருக்குன்னு நம்ம மீனை பொரித்து எடுத்து வச்சாச்சு. ஏன் இவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. என் குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஃபிஷ் ஃப்ரை அந்த அப்படியே மீன் மாதிரி தெரிஞ்சால் அவங்களுக்கு பிடிக்காது. இது வந்து உதிரியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மீன் மாதிரி அது தெரிஞ்சிக்காதுங்களா. அதனால் இப்படி சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பொரித்து எடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து முழுசாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இதை இப்படி வச்சுக்கலாம். மீதி வந்து கிடைச்ச ஆயில் இது. இந்த ஆயிலோடையே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம ஊறுகாய் மேக் பண்ணலாம். நல்லா எண்ணெய் தாராளமாக இருந்தால் ஊறுகாய் கொஞ்ச நாள் கெட்டு போகாது இருக்கும். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இதை ஏறினோடனே நமக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இந்த ஃப்ளேவர் வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கடுகு நல்லா பொரிஞ்சோடனே இதில் நம்ம கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அது பண்ணோடனே நம்ம பூண்டு எடுத்து வச்சுருக்கோங்களே, பூண்டை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனால் நல்லாயிருக்கும். பூண்டு வாசம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிடையில ஊறுகாய் சாப்பிடையில நல்லாயிருக்கும். அது நம்ம நல்லெண்ணெயே செய்கிறவங்கள செக்கு நல்லெண்ணெய் நல்லா நல்லா ஃப்ரை ஆனோன்னு பூண்டு அதனுடைய தண்ணியெல்லாம் தண்ணீருக்கெல்லாம் இறங்கினோடனே நல்லா ஃப்ரை ஆகிடும். கோல்டன் ஃப்ரை ஆகணும். அது ஆனதுன்னு நம்ம பிடிச்ச நல்லா ஃப்ரை ஆகிடுங்களா. இப்படி நல்லா ஆகணும். அதோடு நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா செஞ்சாங்க. நம்ம கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளேயே நான் வந்து வீட்டிலையே மிளகாவை ஊற வச்சு ஒரு 10 மிளகாய் ஊற வச்சு இதை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். இதை ஸ்கிப் ஆகிடுச்சு உங்களுக்கு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான காரம் நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போதும். குழந்தைங்க யார் வேணாலும் சாப்பிடலாம். இந்த அளவுக்கு காரம் இருந்தால் போதும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையே ஃப்ரை ஆகட்டும். அதோட நம்ம கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லு போனோடனே அதோட நம்ம அரைச்சி வச்சு
நல்லா இதாகி வரணும். அதோட நம்ம அரைச்சி வச்ச பவுடர் இருக்குது இல்லைங்களா, கடுகு வெந்தயம் போட்டு அரைச்சி வச்ச பவுடரை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டாச்சு. இப்போ இந்த கருவாடை நம்ம போட்டு ஒரு கிளறி வச்சிட்டோம்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதுலேயே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு. அந்த முள்ளெல்லாம் வேண்டாம். என்னன்னா நான் ஏற்கனவே கொஞ்சம் எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் இருந்தால் எடுத்துருங்க. ஓகே. இப்படி கலக்கி வச்சுட்டு அதுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கலாம். அது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நமக்கு வந்து காமிக்கும். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இது லெமன் ஜூஸ்ங்க. ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து இதில் ஊறுகாயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் கெட்டு போகாது, நமக்கு இருக்கும். வினிகர் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வினிகர் ஒத்துறாது, அதனால் நாங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போயே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ லெமன் ஜூஸ் போடவும் அது கொஞ்சம் இதாகிருக்கு. அவ்வளோதான்ப்பா, நம்ம செஞ்சு வச்ச ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் வருது பார்த்தீங்களா? ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் வருது பாருங்கள். இதுதான் நம்ம ஊறுகாய் ரெடி ஆகினதுக்கு இதுதான்